ஒரு அடர்ந்த பசுமையான காட்டுக்கு நடுவுல அழகான நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நதியில சோனு, மீனு, லீலுன்னு 3 மீன்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த 3 மீன்களும் தினமும் அந்த நதியில பேசி சிரிச்சு விளையாடி ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களோட நாட்களை கழிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சோனு நதியில நீந்திட்டு இருந்தப்போ அது நீரினுடைய வெப்பத்தை உணர்ந்துச்சு. உடனே அது தன்னுடைய நண்பர்களை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுச்சு. நண்பர்களே, நண்பர்களே, இங்க வாங்க. சொல்லு சோனு, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? சொல்லு நண்பா, என்னாச்சு? நீங்க கவனிச்சீங்களா? நீரினுடைய வெப்பம் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா கோடைக்காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன இப்போ? வெப்பம் அதிகமாச்சுன்னா நீரோட அளவு குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்மளால இந்த நதியில வாழ முடியாது. அட நண்பா, நீ என்ன சொல்ற? இப்போ நம்ம என்ன பண்றது? நண்பர்களே, நதியில நீரோட்டம் இருக்கும் பொழுதே நாம நீந்தி கடலுக்கு போயிடலாம். கோடைக்காலம் முழுவதும் நாம் அங்கிருந்து விட்டு பிறகு மீண்டும் இந்த நதிக்கே திரும்பலாம். என்னது, கடலுக்கா? நாம ஏன் கடலுக்கு போகணும்? நம்ம இந்த நதியிலே சந்தோஷமா தானே இருக்கோம். நண்பர்களே, நீரோட அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால இந்த நதியில வாழ முடியாது. அதனாலதான் நம்ம கடலுக்கு போகலான்னு சொல்றேன். இல்லை சோனு, எனக்கு லீலு சொல்றது தான் கரெக்டுன்னு படுது. நம்ம இந்த நதியிலே இருக்கலாம். நாம ஏன் கடலுக்கு போகணும்? கடல்ல வேற பெரிய மீன்கள்லாம் இருக்கும், நம்மளை அடிச்சு சாப்பிட்ரும். அதுவும் இல்லாம கடல் தண்ணி வேற உப்பு கரிக்கும். நான்லாம் கடலுக்கு வரமாட்டேன்ப்பா. நண்பர்களே, நீங்க ஆபத்தை உணராம பேசுறீங்க. ஒரு நாள் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். நீங்க வரலனா பரவாயில்ல, நான் கடலுக்கு போறேன். இதுக்கப்புறம் இந்த நதியில இருக்கிறது நல்லதில்லை. அப்படின்னு சொல்லிட்டு சோனு மீனு நீந்தி கடலுக்கு போயிடும். மத்த 2 மீன்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே பேசாம திரும்பி போயிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனு தண்ணியில நீந்திட்டு இருக்கப்போ நீரின் அளவு குறைஞ்சிருக்கிறத அது உணர்ந்துச்சு. ஐயோ லீலு, நீ எங்க இருக்க? சோனு சொன்ன மாதிரியே நடக்குது. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுற? நண்பா, சோனு சொன்ன மாதிரியே நீரின் அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு. நீ அதை பாத்தியா? வா, நாமளும் கடலுக்கு போயிடலாம். இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து. என்ன நண்பா, நீயும் சோனு மாதிரியே பேசுற? இங்க இருந்து கடல் எவ்வளவு தூரம் தெரியுமா? எப்படி நம்மளால நீந்தி போக முடியும்? நம்ம இந்த நதியிலே இருக்கலாம். என்ன நண்பா புரியாம பேசுற? இன்னும் 2-3 நாள்ல இந்த நதி வத்திரும். அதுக்கப்புறம் நம்மளால இங்க உயிர் வாழவே முடியாது. நான் சொல்றதை கேளு, வா கடலுக்கு போயிடலாம். நீ வேணும்னா போ நண்பா, நான் வரல. நான் இந்த நதியிலே இருக்க போறேன். எவ்வளோ சொல்லியும் லீலு மீனு கேட்காததால மீனு மட்டுமே தனியா கடலுக்கு நீந்தி போக ஆரம்பிச்சது. நீரின் அளவு ரொம்ப குறைவா இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு மீனு நீந்தி கடலுக்கு போயிடுச்சு. இப்படியே சில நாட்களுக்கு பிறகு அந்த நதியில இருந்த முழு நீரும் வற்றிடுச்சு. ஐயோ, என்ன இது? நதியில இருந்த எல்லா தண்ணியும் வத்திடுச்சு. அச்சோ, நம்மளால மூச்சு கூட விட முடியலையே. நம்ம நண்பர்கள் சொன்னபடி நம்ம நீந்தி கடலுக்கு போயிருக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்தால இப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். அப்போ அந்த வழியா ஒரு கொக்கு பறந்து வந்துச்சு. அந்த வற்றி போன நதியில ஒரு பெரிய மீன் இருக்கிறத பார்த்துச்சு. உடனே அந்த கொக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, நமக்கு இன்னைக்கு சுலபமா உணவு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு மெதுவா தரையிறங்கி ரொம்ப லாபகமா அந்த மீனை கவ்விக்கிட்டு பறந்து போயிடுச்சு. கொக்கோட வாய்க்குள்ள சிக்கிக்கிட்ட லீலு மீனும் தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதே சமயம் கடலுக்கு போன சோனும் மீனும் தண்ணியில துள்ளி குதிச்சு விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்களா, இதுல இருந்து நம்ம என்ன
இருக்கலாம்னா எப்பவுமே நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கவும் கத்துக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.